விஜய் கிட்ட வந்து ரொம்ப கோவமா இருக்காரு. அத பார்த்தா வந்து விஜய் வந்து தாத்தா கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்குறாரு. "தாத்தா ப்ளீஸ் தாத்தா, தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க. நீங்க சொன்னத நான் கேட்டுருக்கணும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல தாத்தா" அப்படி சொல்றாரு. "நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல விஜய். நீ வந்து நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்து வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு. அவள வந்து நீ அங்கேயே வச்சிருக்கணும். இங்க கூட்டின்னு வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதனால காவேரிக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா? பாவம்டா அந்த பொண்ணு. உனக்கு என்னடா பாவம் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாரு. உடனே விஜய் என்ன பண்ண தவிக்கிறாரு. "இங்க பார்றா, காவேரி வந்து நீ கஷ்டப்படுத்திட்டா அது ரொம்ப பெரிய பாவம். காவேரி தானே அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தா, அதுக்காக அவளுக்கு கொடுக்க தண்டனை இது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, தாத்தா இல்லை தாத்தா, நான் வந்து எப்படியாவது வந்து வெள்ளாவை சரி பண்ணி நான் அமுச்சிடுவேன் தாத்தா. இங்கே பாடுறா, நீ சரி பண்ணுற வரைக்கும் இங்கே காவேரி இருப்பாளான்னு எனக்கு தெரில. நீ அந்தளவு பாடுபடுத்தி எடுக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே வந்து சரிடா போயிட்டு காவேரி கிட்ட நல்லபடி பேசு, அவளை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுடா, பாவண்டா அவள் மனசு கொஞ்சமாவது மாறும் அப்படி சொன்னோன்னே, சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போகிறாரு. காவேரி நம்ம 2 பேரும் இன்றைக்கி வெளியே போகிறோம் அப்படின்னோடனே, காவேரி வந்து இல்லைங்க நான் வரல அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு, நம்ம நைட்டு வெளியே போகிறோம், ஜாலியாக சுற்றுறோம், அதுக்கப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வரோம் சரியா அப்படின்னோடனே, அப்படியே வந்து காவேரி பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல, இவர் வேறு அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேங்க பாருங்கள், நான் அடி வாங்கினதுக்காக என்னை சமாதானப்படுத்துக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேங்கிறாளே, சரி சரி நைட்டு வந்து இவளை இப்படியா சமாதானப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து பார்க்க வர்றாரு விஜய் ஈவினிங். அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே பின்னாடி ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. உடனே வந்து விடுங்க விஜய் அப்படின்றாங்க. என்ன காவேரி எப்போ பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்ற, நான் உன் புருஷன் தானே, ஏன் உன்னை கட்டிக்கூடாது நான் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ தான் தோணுதா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில், என்ன நீ இப்படி பேசுகிற காவேரி, இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? உனக்கு பிடிச்ச பொருள் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. காட்டோன்னு வந்து ஸ்வீட் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இதையும் பாரு அப்படின்றாரு. பார்த்தா வந்து கூட வந்து பூவும் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற? அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? என்ன எப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன ஓவராக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ நான் ஓவராலாம் பண்ணல, சும்மா விளையாட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், நீ தப்பாக நினைக்காத புரியுதா? இங்கே பாரு காவேரி, ப்ளீஸ் தயவு செய்து வந்து என்னை தப்பாக நினைக்காத, நான் வேணும்னு பண்ணல, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சார்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக அந்த டைமில் அந்த கேர்டேக்கர் வராங்க. என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, சார் வெள்ளா மேடம்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு சார், என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. இதோ போயிட்டார்ல, இதுக்கப்புறம் எப்போ வருவாரோ, இதெல்லாம் வேறு வாங்கி வந்து வச்சுருக்காரு, இது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு காவேரி எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரம் கழிச்சு விஜய் வராரு. வந்தோன்னே காவேரி தூங்கி போகிறாங்க. சாரி காவேரி, உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு.